Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் bacterial food poisoning. So மொத்தம் 13 types of bacterial food poisoning இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம். Bacillus cereus, soil organism, இது மண்ணில் தான் அதிகமாக இருக்கும், and spore formers. ஸோ ஸ்போர்ஸ் மூலமாக ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குக்டு ரைஸ், பாஸ்தா, டூ சில்டு அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸில் இருக்கும், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் இருக்கும். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் டாக்ஸின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எமெட்டிக் டாக்ஸின். இதோட காசஸ் பார்த்திங்கன்னா நாசியா அண்ட் வாமிட்டிங் மூலமாக ஈஸியாக நம்ம வந்து 1 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டைப் 2 டாக்ஸின் பார்த்தீங்கன்னா என்டெரோடாக்சின். என்டெரோடாக்சினாலே நம்மளோட இன்டெஸ்டைனை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ மெயினாக சிம்டம் பார்த்தீங்கன்னா டயரியா. 8 to 16 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு டயரியா ஆகும். CAMPYLOBACTER JEJUNI, இது ஒரு காமன் ஃபுட் பாய்சன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டெரோடாக்சின் தான். ஸோ இன்டெஸ்டைனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக டயரியா வந்து ஒன் ஆஃப் த மெயின் சிம்டமாக இருக்கும். என்னென்ன ஃபுட்டில் இருந்துலாம் இந்த பாய்சனிங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரா மீட் அண்ட் பவுல்ட்ரி, பச்சை கறியிலேருந்து வரும். அண்டர் குக்டு மீட் அண்ட் பவுல்ட்ரி, ரா மில்க் அண்ட் கிராஸ் கண்டாமினேட்டட் ஃபுட். 3 to 5 டேஸ்க்குள்ளே நமக்கு சிம்டம்ஸ் தெரியும். இதோட சிம்டம்ஸ் ஃபீவர், சிவியர் பெயின் அண்ட் டயரியா. அடுத்தது கிளாஸ்ட்ரிடியம் பாட்டிலும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபேட்டல் கண்டிஷன், அதாவது இறக்க கூட நேரிடும். இது ஒரு அனேரோபிக். ஸோ ஆக்சிஜன் இல்லைனாலே இதால் சர்வே ஆக முடியும். ஸ்போர் ஃபார்மிங் சாயில் ஆர்கானிசம். இது ஒரு பவர்ஃபுல் நியூரோடாக்சின். நியூரோடாக்சின்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டமை டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிடும். ஸோ பேரலைசிஸ் அட்டாக்லாம் வரும் ஈஸியாக. அண்ட் விச் இஸ் அப்சார்ப்ட் இன் டு த பிளட் ஸ்ட்ரீம் த்ரூ த கட் வால். ஸோ இதோட கேசஸ் வந்து ரொம்ப ரேர்னாலும் வந்துச்சுன்னா இமீடியட்டாக நம்ம கவனிக்கலைன்னா ஈவன் டெத் கூட அக்கர் ஆகும். ஸோ 40 ப்ராசஸ்டு கேன் மீட் அண்ட் வெஜிடபிள்ஸ், ரா ஃபிஷ், இதில் இருந்து எல்லாத்துலேயும் தான் இந்த பாட்டிலினம் வந்து நமக்கு எஃபெக்ட் ஆகும். சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் தெரியலாம், 24 ஹவர்ஸ்க்குள்ளே இல்லை 7 நாள் கழிச்சு கூட நமக்கு தெரியும். ஸோ இது நமக்கு பார்வை பறிப்போகிறதுக்கு காரணமாக இருக்கலாம், பேரலைசிஸ் அட்டாக் வரலாம், ஈவன் டெத் கூட அக்கர் ஆகலாம். CLOSTRIDIUM பெர்ஃப்ரிஞ்சஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஸோ இதோட இல்னஸ் வந்து பெரிய சீரியஸாக இருக்காது. இதுவுமே அனேரோபிக் தான். இதுவும் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்கும். அதாவது ஆக்டிவ்ல இல்லாமல், அதாவது ஒரு எக்ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்கும். எப்போ மல்டிப்ளை ஆகும்னா சரியாக நம்ம வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணல இல்லை சில் பண்ணலைன்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும் இந்த கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃப்ரிஞ்சஸ். ஸோ டாக்ஸின்ஸ் வந்து நம்ம கட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகலாம், நிறைய செல்ஸை வந்து இது வந்து என்ன பண்ணணும்னா அட்டாக் பண்ணணும் நம்ம பாடியில். லார்ஜ் ஜாயின்ஸ் ஆஃப் மீட், ரீஹீட்டட் கிரேவிஸ்லேருந்து நமக்கு இந்த இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ 8 to 24 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு சிம்டம்ஸ் தெரியும். நாசியா, பெயின் அண்ட் டயரியா தான் சிம்டம்ஸ். அடுத்தது ஈகோலி. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கட் வால் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுலேயுமே நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர், பிளடி டயரியா, கிட்னி டேமேஜ் கூட கொண்டு போகும். ஸோ அஃபெக்ட்ஸ் வயசானவங்க இல்லை யங் இல்லை ஃபேட்டல் கண்டிஷன்ஸ் கூட கொண்டு போகும் இந்த ஈகோலி. ஸோ கண்டாமினேட்டட் வாட்டர்னால மில்க், இன்அடிக்குவேட்லி குக்டு மீட்டு, கிராஸ் கண்டாமினேட்டட் ஃபுட். ஸோ 3 to 4 டேஸ்க்குள்ளே சிம்டம்ஸ் தெரியும். இன்ஃப்ளமேஷன், சிக்னஸ் அண்ட் டயரியா. ஸோ நிறைய வந்து தண்ணினால் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து இந்த ஈகோலி தான் மெயின் ரீசனாக இருக்கும். டயரியா வந்து நிறைய பேர் இறந்து போவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். லிஸ்டீரியா மோனோசைட்டோஜன்ஸ், இது பார்த்திங்கன்னா கோல்ட் டாலரன்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் வந்து கோல்டு வச்சாலும் ஈஸியாக வந்து டாலரேட் பண்ணிவிட்டு அது வந்து சர்வை ஆகும். ஸோ பிலோ 5 degree Celsius வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது தான். யாருக்கெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யங், ஓல்டு அண்ட் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டுனா இம்யூனிட்டி சரியாக இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லிஸ்டீரியா மோனோசைட்டோஜன்ஸ் ஈஸியாக எஃபெக்ட் ஆகிடும். ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் அவங்களோட குழந்தைக்கு ஈஸியாக எஃபெக்ட் ஆகும். ஸோ என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சீசஸ், ப்ரீபேக்டு சாலட், குக்டு சில் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எப்போ டெவலப் ஆகும்னா இது ஒருத்தரோட இம்யூன் கண்டிஷன்ஸ், அவங்களோட ஏஜ் குரூப் பொறுத்து இது மாறும். ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஹெட்டேக், செப்டிசீமியா, பிளட்டை வந்து பாய்சன் பண்ணி விட்டுரும், அண்ட் மெனஞ்சைட்டிஸ், மூளை வந்து பார்த்தீங்கன்னா வீக்கமடையும். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரும். சால்மோனெல்லா, இது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். ஸோ கட் அப்படிங்கிறதுனால எது மூலமாக வரும்னா ஃபீக்கஸ். ஸோ ஃபீக்கஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும் வாட்டர் அண்ட் ஃபுட்டில். ஸோ சரியாக வந்து டாய்லெட் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அப்படியே அவங்க குக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை தண்ணி வந்து கழிவுநீர் கால்வாயோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வருதுன்னா சால்மோனெல்லா ஈஸியாக வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து சிம்டம்ஸே போயிடுச்சுனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த சால்மனெல்லா வந்து நம்ம பாடியிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைஃபாய்ட் ஃபீவர் வந்து ஒரு சிவியர் சால்மனெல்லா இன்ஃபெக்ஷன்ஸ். என்னென்ன ஃபுட்லேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா போல்ட்ரி, எக்ஸ், ரா எக் ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸ்லேருந்து வரும். சிம்டம்ஸ் 6 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே டெவலப் ஆகும். டயரியா, சிக்னஸ் அண்ட் ஹெட்டேக் வந்து இருக்கும். ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரஸ். ஸோ இது வந்து சால்ட் டாலரன்ஸ். ஸோ உப்பு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெருசாக டெவலப் ஆகாது அண்ட் ப்ரொடியூசஸ் டாக்ஸின் ஆஸ் இட் க்ரோஸ் இன் ஃபுட்டு. அது அந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரஸ் வந்து ஃபுட்டில் வந்து கண்டாமினேட் ஆகி வளர டாக்ஸினாக மாறும். இல்னஸ் வந்து ரொம்ப காமன். சீக்கிரமாகவே இது வந்து வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. அதுதான் ஷார்ட் லிவ். ஸோ எங்கேருந்துலாம் ஸ்ப்ரெட் ஆகும்னா ஸ்கின் அண்ட் நோசஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். அங்கேருந்து நமக்கு ஈஸியாக வரும். ஸோ மூக்கில் கை வச்சுட்டு குக் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு ரீசனால தான். கியூர்டு மீட், மில்க் ப்ராடக்ட்ஸ், அன்ரெஃப்ரிஜரேட்டட் ஹேண்டில் ஃபுட்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரஸ் வந்து இருக்கும். எப்போ சிம்டம்ஸ் டெவலப் ஆகும், டைம் டு டெவலப் பார்த்தீங்கன்னா 2 to 6 hours. சிம்டம்ஸ் வந்து வாமிட்டிங், பெயின், சம்டைம்ஸ் டைரியா ஆகும். விப்ரியோ காலரே, இது வந்து பார்த்திங்கன்னா காலரா ஈஸியாக வரும். ஸோ மெயின் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபிஷ் ஃபுட்டில் இருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா சோர்ஸ். ஸோ இது வந்து 16 ஹவர்ஸ்க்கு மேலே தான் நமக்கு சிம்டம்ஸ் தெரியும். வாட்டரி டைரியாவாக இருக்கும். அடுத்தது என்டெரோடாக்சிஜெனிக் ஈகோலி. இது வந்து சாலட்ஸ், சீஸ், மீட்ஸ் அண்ட் வாட்டர். இதுவும் பார்த்திங்கன்னா 16 ஹவர்ஸ் மேற்கொண்டு தான் தெரியும். வாட்டரி டைரியாவை கொடுக்கும். என்டெரோஹெமரேஜிக் ஈகோலி, கிரவுண்ட் பீஃப், ரோஸ் பீஃப், சலாமி, ரா மில்க், ரா வெஜிடபிள்ஸ், ஆப்பிள் ஜூஸ், இது எல்லாத்துலேருந்து நமக்கு இந்த என்டெரோஹெமரேஜிக் ஈகோலி வரும். இந்த என்டெரோஹெமரேஜிக் அப்படிங்கும் போதே நமக்கு தெரியும் இது ஒரு பிளட்டி டைரியா வந்து நமக்கு கொடுக்கும். டிசென்ட்ரி வந்து உருவாக்கும். இதுவும் 16 ஹவர்ஸ் மேலே தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியும். ஷிகெல்லா ஸ்பீஷிஸ் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, எக் சாலட், லெட்யூஸ், ரா வெஜிடபிள்ஸ், இதுவும் பார்த்திங்கன்னா மோர் தென் 16 ஹவர்ஸ்க்கு மேலே தான் நமக்கு சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும். மெயின் சிம்டம் டிசென்ட்ரி. டிசென்ட்ரினா டயரியாவும் கூடவே வந்து ஒரு மாதிரி மியூக்கஸ் அண்ட் பிளட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதுதான் டிசென்ட்ரி. அடுத்து விப்ரியோ பாரஹீமோலைட்டிகஸ். இது பார்த்திங்கன்னா மெயினாக சீ ஃபுட்ஸ், மொலஸ்கஸ்னால் நத்தை அந்த மாதிரி வகை. அப்புறம் க்ரஸ்டாஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நண்டு அந்த மாதிரியான வகையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து இந்த விப்ரியோ பாரஹீமோலைட்டிகஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதுவும் 16 ஹவர்ஸ் மேலே தான் சிம்டம்ஸ் டெவலப் ஆகும். இதுவும் டிசென்ட்ரி தான் மெயினான ஒரு சிம்டம். பிளட் அண்ட் மியூக்கஸோட டயரியா வந்து ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.